அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸாக பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கிற மக்களுக்காக, அதுவும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாதந்தோறும் வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட்டை நமது அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்ற முழு விவரங்களையும் வாங்க வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்னாடி ரேஷன் கார்டில் அப்டேட் செய்ய நினைப்பவர்கள் இலவசமாக அப்டேட் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு அப்டேட் முகாம் நடக்க போகிறதாகவும், அதில் உங்களுக்கான அப்டேட்கள் எல்லாத்தையுமே அதாவது பயோமெட்ரிக், முகவரி மாற்றம், இது உட்பட்ட என்ன மாற்றங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை அல்லது ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு கார்டு. இந்த கார்டை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மாதமுமே இலவசமாகவும் மலிவு விலையிலும் நம்ம பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 70 வயதிற்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கும் நேரடியாகவே அவர்களது வீட்டிற்கே சென்று உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் தீபாவளி பண்டிகை வரப்போகிறதால முன்கூட்டியே உணவுப் பொருட்களை வழங்க போகிறதா நமது அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாமாயில் மற்றும் பச்சரிசியின் தேவைகள் அதிகரிப்பதால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதற்காக முன்கூட்டியே பொருட்கள் வழங்கினால் நமது மக்கள் பெற்று தீபாவளியை கொண்டாட முடியும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதன் மூலமாக ஒவ்வொரு மாதமுமே 1000 ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிறதுமே வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரேஷன் கார்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதனால் நிறைய பெண்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் நமக்கு அடிக்கடி அப்டேட் அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டியிருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக முகவரி மாற்றுவது, மொபைல் நம்பர் மாற்றுவது போன்ற விஷயங்கள் இருக்குது. அதோட ரேஷன் கார்டில் உறுப்பினருடைய பெயர் நீக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பெயர் திருத்தம் செய்தலாக இருந்தாலும் புதிய உறுப்பினரை சேர்த்தல் போன்ற அப்டேட்டுகளை செய்ய வேண்டியிருக்கும். இந்த அப்டேட்டுகளை உடனே நீங்கள் செய்யாவிட்டால் உங்களது ரேஷன் உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் இப்போ ரேஷன் கார்டு அப்டேட் முகாம் போடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களை சார்ந்தவங்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு மாதமுமே மண்டல வாரியாக தமிழ்நாடு அரசு தரப்பில் சிறப்பு அப்டேட் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த முகாம்களில் ரேஷன் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளான சிறப்பு அப்டேட் முகாம் ஒவ்வொரு மாதமுமே 2வது சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமுமே 2வது சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று உணவு வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய கார்டுகளில் அப்டேட் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் காத்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில்
தமிழகம் முழுவதிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்களை ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசு நடத்தி வருகிறது. இந்த முகாம்களில் கலந்து கொள்ளும் ரேஷன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். அவர்களின் பிரச்சனைகள் அரசு தரப்பில் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க அலைந்து திரிந்து சிரமப்பட முடியாமல் முதியோர்களுக்கு தவிர்க்கின்ற நிலையில் அவர்களுக்கு அரசு தரப்பில் சிறப்பு அங்கீகார சான்றும் வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் வெகு நேரம் காத்து கிடக்க வேண்டிய சிரமம் இனி இருக்காது. அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தாயுமானவர் திட்டத்தையும் தமிழக அரசு தொடங்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தான் முதியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் வீடுகளுக்கே இலவச ரேஷன் பொருட்களை டெலிவரி செய்யப்படுகிறது. இந்த திட்டம் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேஷன் கார்டு அப்டேட் முகாம்களில் நீங்கள் ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் அது குறித்தும் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நமக்கு 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அதிலிருந்து உங்களது அட்டை எந்த வகையான அட்டையாக வேணாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய அட்டை NPHஆ இருக்குன்னா நீங்கள் PHHஆவும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது போன்று ரேஷன் அட்டையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரேஷன் கார்டு அப்படின்றது ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற திட்டத்தை தான் குறிக்குது. அல்லது சில சமயங்களில் குறைதீர்க்கும் முகாம்கள் மூலம் ஒரே நாளில் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் உள்நுழைவு இடம்பெயர்ந்தவர்களும் இந்தியாவில் எந்த நியாய விலைக்கடையிலும் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு பொதுவாகவே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 நாளிலிருந்து 45 நாட்கள் வரை ஆகும். ஆனால் சில சமயங்களில் குறைதீர்க்கும் முகாம்கள் மூலம் விரைவாக பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமுமே கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அங்கே போய் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் வரல அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரே நாளில் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த குறைதீர் முகாமில் போயும் அப்ளை பண்ணுறது மூலிமா உடனடியாக உங்களுக்கு தீர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்குமே அவர்கள் மாதம் மாதம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் விரைவாகவும் தரமாகவும் உடனடியாக சேரணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எண்ணெய் மற்றும் பச்சரிசியின் தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. மாதந்தோறும் நடக்கக்கூடிய குறைதீர் முகாமில் சென்று நீங்கள் உடனடியாக அப்ளை செய்து ஒரே நாளில் கூட ரேஷன் கார்டுகளை வாங்கி கொள்ள முடியும் அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது, வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு உடனடியாக ரேஷன் கார்டு தேவை என்றால் நீங்கள் குறைதீர் முகாமில் சென்று ஒரே நாளில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரசு சேவை மையங்கள் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியும் உங்களுக்கு உள்ளது. இருப்பினும் இதற்கான ஒப்புதல் கிடைக்கவே 15 முதல் 45 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 45 நாட்கள் வரை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரேஷன் கார்டு இல்லாத மக்கள் எல்லாருமே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிறது மூலமாக அரசு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையுமே நம்ம பெற்று பயனடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றும் கூட.
நம்ம இப்போ கேஸ் இணைப்பு பெறணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வேணும். அதனால் ரேஷன் கார்டு இல்லாத மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த குறைதீர் முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டும் நீங்கள் ரேஷன் கார்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அப்டேட்டுகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்டேட் நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.